ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டில் ஒரு கப் அவல் இருந்தாலே போதும், சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல், சிகப்பு அவல் எது வேணாலும் எடுக்கலாம். கொஞ்சம் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக ரவை மாதிரி இருக்குன்னு. ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு இதை நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க பிசையணும், ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகளும் இருக்கக்கூடாது, பிசுபிசுப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் வாழை வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய புட்டு மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு அதில் கூட இந்த மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி கடாயில் தாங்க ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட இதை வேக வச்சுக்கலாம். புட்டு மாவு உள்ளே வச்சதுக்கப்புறமா இதில் தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்காக மேலே வாழை வச்சு மூடிக்கிறேன். மூடிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இலையை எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை உடனே கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே கலக்கும்போது அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரும். அதனால் சேர்த்த உடனே இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை வெல்லம் பிடிக்காது, ஒயிட் சுகர் தான் பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு புட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.